கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்ப எப்படி சீரமைப்ப? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ, எதை அடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி இது? எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி இது எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை, அதானே நல்ல ஆட்சி? அதானே நல்ல ஆட்சி?